नमस्ते श्री गुरुभ्यो नमः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तं वंदे श्री गुरु परंपराम् आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहु केतवे नमः। சென்ற பதிவில் நட்சத்திரங்களை பற்றி பார்க்க ஆரம்பித்திருந்தோம். இன்று இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சிகளை பார்க்கலாம். முதலில் வானவெளியை ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆகாயத்தை 360 டிகிரிகளாக கொண்டு அதை ஒரு ராசிக்கு 30 டிகிரி வீதம் 12 ராசிகளாக பிரித்துள்ளார்கள். இந்த ராசிகளை இப்படி எழுதியிருக்க வேண்டும்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதியதால் இப்படி பல கோடுகள் இந்த ஒரே புள்ளியில் இணையும் பொழுது அந்த இடம் ஓட்டையாகிவிடும், பனை ஓலை ஓட்டையாகிவிடும். அது இல்லாமல் இவ்வாறு வட்டமாக எழுதுவதும் பனை ஓலையில் சாத்தியமல்ல. ஆகவே இந்த ராசி மண்டலத்தை அவர்கள் இவ்வாறு ஒரு சதுரமாக அமைத்தார்கள். ராசி மண்டலத்தை ஒரு சதுரமாக அமைத்து கொண்டு இதில் இங்கே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுர், மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகளை அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி என்று அமைத்தார்கள். இந்த ராசிகளுக்கென்று தனியாக காரகத்துவங்கள் உண்டு, அதை பின்னர் பார்க்கலாம். இதில் நட்சத்திரங்கள் எப்படி அமைகின்றன என்பதை மட்டும் இப்பொழுது பார்த்துவிட்டு மீண்டும் நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள், நட்சத்திரங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மீண்டும் ராசிகளுக்கு வருவோம். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. 4 பாதங்கள் என்னும் பொழுது 27 நட்சத்திரம் ஆகவே 108 பாதங்கள் உண்டு. 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதங்கள் உண்டு. இங்கே 12 ராசிகள் இருக்கின்றன. 108ஐ 12ஆல் வகுத்தால் 9 வரும். ஆகவே ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் வீதம் இந்த நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கின்றன. 30 டிகிரி ஒரு பாதம், ஒரு ராசி என்று பார்த்தோம். அதிலே 9 பாதங்கள் அடங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20, தமிழிலே கலை என்போம், ஆங்கிலத்தில் அதற்கு மினிட்ஸ் என்று நினைக்கிறேன். ஆகவே 13 டிகிரி 20 மினிட்ஸ் அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அமையும். ஒவ்வொரு பாதத்திற்கும் 3 டிகிரி 20 மினிட்ஸ் என்ற விதத்தில் அமையும். மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராசியின் அளவு 30, அதிலே 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதாவது 2 நட்சத்திரங்கள் முழுமையாக இருக்க 3வது நட்சத்திரத்தின் ஒரு கால் பகுதி இருக்கும். அதிலே அந்த 9 நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து 30 டிகிரி. ஆகவே ஒரு நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி 20 கலை, ஒரு பாதத்திற்கு 3 டிகிரி 20 கலை. ஆகவே ஒரு நட்சத்திரம் 13 20, அடுத்த நட்சத்திரம் 13 20,
அடுத்த பாதம் 3 3 20. இதை கூட்டினால் 3 20 40 60 60 கலைகள் சேர்ந்து ஒரு டிகிரி ஆகிவிடும். ஆகவே 1 3 4 4 3 7 7 3 10 1 1 2 1 3. ஸோ இந்த 30 டிகிரி என்பது வந்துவிடும். இப்படி ஒரு நட்சத்திரத்திற்கு 13.20 கலையாகவும் ஒரு பாதத்திற்கு 3.20 13 டிகிரி 20 கலையாகவும் ஒரு பாதத்திற்கு 3 டிகிரி 20 கலையாகவும் நாம் கொள்ள வேண்டும். இதில் மேஷத்திலே அமைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினியின் 1 2 3 4 பாதங்கள். அஸ்வினிக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி. பரணியின் 1 2 3 4 பாதங்கள். இதுவே 8 பாதம் ஆகிவிட்டது. ஆகவே கார்த்திகையின் முதல் பாதம் மட்டும் மேஷத்தில் இருக்கும். ரிஷபத்தில் கார்த்திகையின் 2ஆம் பாதம் முதல் 2 3 4 பாதங்கள் கார்த்திகையில். ரோஹிணியில் 1 2 3 4 பாதங்கள். மிருகசீரிஷத்தில் 1 2 பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்கும். மிதுன ராசியில் மிருகசீரிஷத்தின் எஞ்சிய 2 3 பாதங்கள். திருவாதிரையின் 1 2 3 4 பாதங்கள். புனர்பூசத்தின் 1 2 3 பாதங்கள் அமைந்திருக்கும். கடகத்தில் பூசத்தின் 4வது பாதம். புனர்பூசத்தின் 4வது பாதம். பூசத்தின் 1 2 3 4 பாதங்கள். ஆயில்யத்தின் 1 2 3 4 பாதங்கள். ஆக இந்த 9 பாதங்களும் கடகத்தில் அமைந்திருக்கும். இவ்வாறே நீங்கள் மற்ற 9 ராசிகளுக்கும் நான் எழுதியுள்ளது போல நீங்கள் எழுத வேண்டும். இதை எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தின் எந்தெந்த பாதங்கள் அமைகின்றன என்பது கட்டாயமாக ஒரு ஜோதிடருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிபதி உண்டு. பார்க்கலாம் அதை இப்பொழுது.